கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவராகிய தேவனை துதித்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தலாமா? வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே அபிஷேகியும் தூய ஆவியே, ஆனல் மூட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, ஆனல் மூட்டும் தூய ஆவியே, ஆவியே ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்கள் தேவன், எங்கள் நீதி உள்ள ராஜா, எங்கள் மத்தியில் உலாவுகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மனமகிழ்ச்சியான நாளை எங்களுக்கு காணும்படி செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் எங்களை அபிஷேகித்து எங்களை ஆதரித்து வருகிற நல்ல ஆவியானவருக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும். நீர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணியிலே மூடி வைத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் நம்மை ஒரு ஆயுதமாக உருவாக்கி எவ்வளவு அழகாக பயன்படுத்துவதற்கு தேவன் நம்மளை பாதுகாக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. யாரையெல்லாம் தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாரையும் முதலாவது அவர்களை கூர்மையாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை கூர்மையான பட்டயமாக்குகிறார். நம்மை தமது கரத்தின் நிழலில் மறைக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் கரத்தின் நிழலிலே மறைத்து துலக்கமான அம்பாக நம்மை மாற்றி என்ன செய்கிறாராம், அம்பார தூணியிலே மூடி வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய கையில் இருக்கிற ஒரு ஆயுதம் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபட கூறுகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய கையில் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதமாக இருக்கிறீர்களா, அல்லது நீங்கள் தேவனுக்காக பயன்படுகிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். ஆலயத்துக்கு போகலாம், வேதத்தை படிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனாலும் அது போதாது. அதையும் தாண்டி கர்த்தர் நம்மை
தம்முடைய கரத்தினாலே பயன்படுத்த ஆசைப்படுகிறார். நம்மளை அம்பாக மாற்ற விரும்புகிறார். கரத்தின் நிழலிலே மறைக்க விரும்புகிறார். எல்லாம் செய்த பிறகு நம்மளை துலுக்கமான ஒரு அம்பாக மாற்றி அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், அம்பார துணியில் மூடி வைக்கிறவன் என்று சொல்கிறார். எதுக்காக? நம்மளை பயன்படுத்துவதற்காக. ஒருவேளை நீங்கள் தேவனுக்கு பயன்பட வேண்டும் என்று ஆசையோடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுக்காக பயன்பட முடியாதபடிக்கு அல்லது பயன்படாதபடிக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஆசை உண்டு, ஆனால் நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என்னை நீர் கூர்மையான பட்டயமாக மாற்றணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும். யாரையெல்லாம் தேவன் பயன்படுத்துவார் என்றால், யாரையெல்லாம் பயன்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவர்களையெல்லாம் அவர் உருவாக்குவார். நல்ல ஷார்ப்பாக்கி நல்ல ஒரு ஆயுதமாக நம்மளை அவர் என்ன செய்கிறார், நம்மளை கூர்மையான பட்டயமாக மாற்றுவார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் நம்மளை விட்டு அகற்றி நம்மளை கூர்மையாக்கி அதுக்கப்புறம் தான் தேவன் நம்மளை பயன்படுத்துவார். அதனால் கூர்மை இல்லாத ஒரு ஆயுதத்தை கொண்டு போய் பயன்படுத்தினா அதிக பலம் செலுத்தணும். சில நேரம் அந்த கூர்மையான ஆயுதம் மழுங்கியும் ஒடிந்தும் அழிந்தும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதனுடைய கூர்மைத்தன்மை ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை பாடுகள் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக, பலவிதமான நெருக்கத்தின் வழியாக தேவன் அனுமதிக்கிறார்னா உங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களை ஒரு துலக்கமான அம்பாக, கூர்மையான ஒரு பட்டயமாக தேவன் உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள். அப்படி நம்ம தேவன் நம்மளை உருவாக்கி அதற்கு அப்புறம்தான் அவர் நம்மளை பயன்படுத்துகிறாராம். நமக்கு தெரியும் 127ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? அவன் ஆண்டவர் நம்மளை ஒரு அம்பாக பயன்படுத்தணும்னு ஆசைப்படுகிறார். எனவே இந்த நாளிலையும் கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்காக பயன்படுவதற்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க. பாடுகள் உபத்திரம் வருகிறது என்று சொல்லி பயந்து போக வேண்டாம். நம்பிக்கையோட உறுதியாக இருங்க. ஜெபத்தில் தரித்திருந்து உங்களை முற்றிலுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை ஒரு கூர்மையான பட்டயமாக்கி, ஒரு துலக்கமான அம்பாக்கி நம்மளை ஆண்டவர் அழகாக பயன்படுத்துவார். அப்படி ஆண்டவர் உருவாக்கக்கூடிய பிள்ளைகளை அவர் தம்முடைய கிருபையினால் மூடிக்கொள்ளுவார். அவர் தம்முடைய நிழலில் நம்மளை மறைச்சி நம்மளை பாதுகாத்து பயன்படுத்துவார். சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கையாக இருப்போம். கர்த்தர் நல்லவர். நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களை பயன்படுத்துவதற்கென்று தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு அம்பாக எங்களை உருவாக்கும் அப்பா. எங்களை ஒரு துலக்கமான அம்பாக மாற்றும் ஆண்டவரே. கருக்கான கூர்மையான ஒரு பட்டயமாக நீர் எங்களை மாற்றி உமக்கு பயனுள்ள பாத்திரங்களாக மாற்றும். ஆமேன். பயன்படுகிறதற்காக நன்றி, பயன்படுத்துகிறதற்காய் நன்றி, இன்னும் அதிகமாய் பயன்படுத்த போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.